சங்கீதம் 144 15ஆம் வசனத்தை நாம் சத்தத்தை உயர்த்தி படிப்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த முதல் வாரத்தில், இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கடந்த வருடம் முடிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு முடித்தோம். இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்க போகின்றோம். ஏனென்றால் முடிவும் ஸ்தோத்திரமாக இருக்கணும், ஆரம்பமும் ஸ்தோத்திரமாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும். வேதத்தில் போன வாரத்தில் முந்தின வாரம் நம்ம கடைசி வாரத்தில் பார்க்கும்போது இந்த சாட்சி சொல்வதன் மூலமாக தேவனுடைய நாமம் இந்த அளவுக்கு மகிமைப்படுத்தப்படுகின்றது. சாட்சி சொல்வதன் மூலமாக நம்ம என்னத்தை காண்பிக்கிறோம் என்றால், தேவனுக்கு நம்முடைய நன்றியை காண்பிக்கிறோம், ஸ்தோத்திரத்தை காண்பிக்கிறோம், கனத்தையும் மகிமையையும் மரியாதையும் நம்ம எடுத்து காண்பிக்கிறோம். சாட்சி சொல்ல வேண்டும். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் அதுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். தேவனுக்கு இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே சாட்சிகளாக இருக்கின்றோம். எப்படி புதிய ஏற்பாட்டு கால துவக்கத்தில் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே எல்லா அதிகாரத்திலும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பறைசாற்றினார்கள். இன்றைக்கும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக, தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு எப்போதுமே நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ரோமர் கழுவின் புஸ்தகம் போவோம், 1ஆம் அதிகாரம். இந்த மாதிரி நம்ம ஸ்தோத்திரங்களை நம்ம மறக்கும்போது, அதெல்லாம் கனம் பண்ணாமல் போகும்போது நம்முடைய வாழ்விலே எப்படி நன்மைகள் வருகிறது, தீமைகள் எப்படி உண்டாகிறது என்பதை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன், கேளுங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து. இந்த இடத்துல பார்க்குறோம், தேவனை அறிந்தும் என்ன பண்ணலையா, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அதாவது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாமல் போகும்போது, தேவனுக்கு துதி கனம் செலுத்தாமல் போகும்போது, கவனிங்க, இது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து எல்லோரும் கூட்டமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு சொன்னபோது நீங்கள் சத்தத்தை உயர்த்தியோ இல்லை குதிச்சோ அல்லது கைத்தட்டியோ கர்த்தரை ஆராதிச்சா நமக்கு முடிஞ்சிருச்சு நம்ம நினச்சிட்ருக்குறோம். கிடையாது. ஸ்தோத்திரம் துதி என்பது ஏதோ இந்த நேரத்தில் இது கொஞ்சம் நேரத்தில் செய்து விட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லா நாட்களுமே நாம் நன்றி உள்ளவர்களாக, ஸ்தோத்திர மனப்பான்மை உள்ளவர்களாக, துதியின் மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஸ்தோத்திரியாமல் போகும்போது நடக்கிற ஒரு காரியம் சொல்கிறது என்ன நடக்குது, நம்ம நன்றியை மறக்கும்போது, ஸ்தோத்திரத்தை மறக்கும்போது நம்ம படிக்கிறோம், அவர்கள் சிந்தை எப்படி ஆகுதான், வீணான சிந்தையாக மாற்றப்படுகிறது. கவனமாக கேளுங்க. அநேக நேரத்தில் இன்றைக்கி ப்ராப்ளமே நம்முடைய சிந்தை, நம்முடைய மனம். ஒருத்தர் சொல்கிறாரு, மனம் ஒரு குரங்கு அப்படின்றார். அதனால் நீங்களும் வீட்டில் போய் மனம் குரங்குன்னு சொல்லாதீங்க. மனம், சிந்தை பாருங்கள், ரொம்ப ஒரு டேஞ்சர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு காரியம், ஆபத்தான ஒரு விஷயம் சிந்தை. நம்ம சரியாக பயன்படுத்தினா அது நமக்கு நன்மை பயக்கும். ஆனால் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தா அந்த சிந்தை நமக்கு ஆப்போசிட்டாக வரும். இந்த இடத்துல பார்க்குறோம், ஸ்தோத்திரியாமல் போகும்போது, கர்த்தரை கனம் பண்ணாமல் போகும்போது, மகிமைப்படுத்தாமல் போகும்போது நடக்கிற ஒரு காரியம், அவங்க சிந்தைகளினாலே வீணரானார்கள். நல்லா கவனமாக, உங்கள் சிந்தையை கிளியராக வச்சுக்கணுமா, உங்கள் சிந்தையை தூய்மையாக வச்சுக்கணுமா. இன்றைக்கி வெளியே நீட்டாக இருப்போம், ஆனால் உள்ளே பாருங்கள் அவ்வளோ குப்பை கூலமாக இருக்கும், மனம் குப்பை கூலமாக இருக்கும். அன்றைக்கி நம்ம கூட பாருங்கள், சிலது வெளியே நல்லா இருக்கிறோம், ஆனால் மனம் பார்த்திங்கன்னா கர்த்தரை கனம் பண்ணாமல், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, சிந்தைகளினாலே வீணரானார்கள். அது மட்டும் இல்லை,
அடுத்தது பார்க்குறோம், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியகாரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்யாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். என்ன சொல்கிறாரு? எப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு போகணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கனத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர், நம்முடைய எல்லா விதமான புகழ்ச்சிக்கு உரியவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். எந்த விக்கிரகங்களும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எடுத்துங்க, இன்றைக்கி எப்படி ஆக்கிட்டாங்கன்றா சொல்கிறார். எல்லாமே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சிருஷ்டிகரை தொழுது செய்யாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி உலகத்தில், நம்முடைய இந்தியாவில், நம்முடைய சேலம் பட்டணத்தில் அதிகமாக நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சிருஷ்டிகரை தொழுது செய்விப்பது கிடையாது. சிருஷ்டியை தான் தொழுது, படைத்தவரை தொழுது செய்விக்காமல் படைக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு வெட்கக்கேடு தெரியுங்களா? 26, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நடக்கிற விஷயம் என்னன்னா, கர்த்தரை எப்போதும் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை எல்லா நாளுமே உருவாகணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, எல்லா நாட்களுமே. ஆகவே முறுமுறுக்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். துதி இல்லை என்றாலே சிந்த வீணாக போகும், முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு முறுமுறுத்தலும் துதித்தலும் ஒரே வாயினாவில் வரக்கூடாது. ஒன்று வந்தால் துதி வரணும். அதுக்காக தான் நம்ம தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல வாசம் பண்ண முடியாது. ஆனால் விசுவாசிங்க பாருங்கள், கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இங்கே கர்த்தரை துதிக்கிறீங்க. ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் முறுமுறுப்பு இல்லை, அவ்வளோ முறுமுறுப்பு. யோசிச்சு பாருங்கள், அது நல்லது அல்ல. இந்த வருடத்தில் முடிவு பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படி கர்த்தரை துதிக்கிறோமோ அதே போல் எல்லா நாட்களுமே கர்த்தரை துதிக்கின்ற, கர்த்தரை ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஆட்களாக நாம் மாற வேண்டும். எப்போதுமே இருதயத்தை ஃப்ரீயாக வைத்து கொள்ளணும். இருதயத்தில் வேறு எந்த ஒரு கசப்பு, வைராக்கியங்கள் இதெல்லாம் வைத்து கொண்டே இருப்போம் என்றால் அது கர்த்தருக்கு மகிமை போய் சேரவே சில பேர்லாம் பாருங்கள், வேலை கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பார்த்துறீங்களா? வேலை கிடைச்சா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வேலை கிடைக்கலன்னா பாருங்கள், அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். வேலை கிடைச்சாதான் ஸ்தோத்திரம், வேலை கிடைக்கலன்னா இன்னும் ஆண்டு விடு பண்ணிட்டார், அப்படி கிடையாது. இதை விட பெஸ்ட்டாக தேவன் எனக்கு கொடுக்க போகிறாருன்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏதாவது கிடைக்கலிங்களா உடனே கர்த்தரை முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை பற்றி தப்பாக பேசாதீங்க. ஏதாவது கைக்கு கிடைக்கல, ஏதாவது காரியம் வாய்க்கலை அப்படின்னோடனே கர்த்தரை குறை சொல்லாதீங்க. இன்னும் அதை பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவன் அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்பார். ஏதாவது கிடைக்கல நல்லா மனதை மாற்றிக்கொள்ளணும், மனதில் கொண்டு போய் வச்சுக்கணும். இதை விட பெஸ்ட்டாக கர்த்தரை கொடுக்க போகிறார். அதனால தான் இது நம்ம கிடைக்கவில்லை. இதை விட சிறந்தது, இதை விட சிறப்பானது. சொல்லுங்கள், இதை விட சிறப்பானது. ஆமென். சிறந்தது கொடுப்பார். ஆகவே ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு மட்டும் இந்த வருஷம் கடவுள் ஒன்றும் பல்லன் சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வருஷத்தில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கிடைக்கலன்னா குறை சொல்லிடக்கூடாது. கர்த்தரை பற்றி உங்கள் வாயை திறந்து ஒரு நாளும் கர்த்தரை பற்றி குறை என்ற ஒரு பேச்சு உங்கள் வாயில் வந்து விடவே கூடாது. என் தேவன் என் வாழ்க்கையில் நன்மைக்கு மட்டும்தான் காரணர் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், அதில் தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத தகப்பன்மார்கள் கூட பிள்ளைகளுக்கு நல்லது மட்டுமே செய்கிறாங்க. பைபிளில் போடப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன்ப்பா நல்லது பண்ணும்போது என்னை மட்டும் ஏன்ப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு விதத்தில் பொல்லாத தகப்பனாக இருந்தாலும் தகப்பன் நல்லது பண்ணுறாருல்ல. ஆனால் இன்னொரு காரியம், பிள்ளைகள் கூட பொல்லாதவர்களாக இருந்தால் கூட பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவிகளை செய்கிறார்கள், மாறாமல் நல்லது பண்ணுறாங்க. பிள்ளைகளே துரோகம் பண்ணாலும், பிள்ளைகளே அநியாயம் பண்ணாலும், பிள்ளைகளே அட்டகாசம் பண்ணாலும் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க? பொல்லாதவர்களாக நீங்களும் பேரண்ட்ஸ் சொன்னது மட்டும் இல்லைங்க, பிள்ளைங்க கூட சிலதில் பொல்லாதவர்களாக இருந்தால் கூட பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகளை கனம் பண்ணுறதை நம்ம இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். சங்கீதம் 119 போவோம். 119 68வது வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். எடுத்துக்கோங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து படிங்க. 68
சேர்ந்து படிப்போம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சொல்கிறாரு. நல்லவரும் வல்லவர்னு கூட சொல்லலை, வல்லவர் தான். எப்போதும் நல்லவர்னால நம்ம பாட்டு பாடும்போது நம்ம கூடவே வல்லவர்னு சொல்லுவோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், யூ டூ ஒன்லி குட். நீர் நல்லவர், ஆனால் நீர் செய்கிற எல்லா காரியமுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காரியம் சொல்கிற சத்தியத்தை, இந்த சத்தியத்தை மனதில் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது நல்லா பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவரால் தீமை செய்யவே முடியாது. பக்கத்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு தீமை செய்யவே முடியாது. ஏன் தெரியுங்களா? நிறைய பேர் கடவுள் பாருங்க கர்த்தர் என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருங்க. கிடையாதுங்க. யார் சொல்கிறது? கர்த்தர் எந்த தீமைக்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. நல்லா மனதில் கொண்டு போய் பதிய வைத்து கொள்ள வேண்டும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து போயிட்டு வீட்டில் போய் கர்த்தரை பற்றி தப்பு தப்பாக பேசிடக்கூடாது. இங்கே வந்து கர்த்தரை எப்படி உயர்த்துக்கிறோமோ வீட்டில் போனாலும் கர்த்தர் நல்லவர் தான். சர்ச்சில் வந்து கர்த்தரை தூய்த்தாலும் அவர் நல்லவர் தான், வீட்டுக்கு போனாலும் அவர் நல்லவர் தான். நான் சொல்கிறேன், நமக்கு தீமைகள் வருவதற்கு இந்த உலகத்தில் 1000 காரணங்கள் இருக்கலாம். சொல்ல முடியல. உங்களை பார்த்து கேட்டால் கூட உங்கள் பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு உங்களை பார்த்து கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்களா? 1000 காரணம் சொல்லுவீங்களா? ஏங்க 1000 காரணம் சொல்கிறீங்களா? 4-5 காரணமாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா காரணங்கள் இருக்குதா இல்லைங்களா? பக்கத்தில் எங்க பிரச்சனை வந்தால் காரணங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல? குறைந்தபட்சம் எத்தனை சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கை நடக்கிற பிரச்சனைக்கு எத்தனை காரணம் உங்களால் சொல்ல முடியும்? உங்களால் குறைந்தபட்சம். என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு தெரியுங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க, என்னென்ன சொல்லுவீங்க? ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு என்னென்னலாம் சொல்லுவீங்க? பொறுமையாக. முதல் காரணம் என்ன? பொறுமையாக போனால் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு போகலாம்ல. கவன குறைவு. பொறுமை. 2வது கவன குறைவு. அப்புறம் குறுக்கில் ராங் ரூட்டில் போயிட்டார். ராங் ரூட்டில் போகிறதுனால. அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு காரணமும் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் 1000 காரணம் 1008 காரணம் கூட சொல்லலாம். ஒரு காரியம் சொல்கிறேன், ஆனால் தேவன் எனக்கு தீமை செய்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு காரணமும் கிடையவே கிடையாது. அவ்வளவு நல்லவர், எனக்கு தீமை செய்ய நினைக்காதவர். பக்கம் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு எந்த தீமை செய்யலைங்க, செய்ய போவதும் கிடையாது. ஆமென். கர்த்தரை பற்றி நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வர எந்த புயல்களையும், எந்த பிரச்சனைகளையும், எந்த போராட்டங்களையும் உங்களால் ஜெயிக்க முடியும். நான் போன வாரம் பேசிட்டு இருக்கும்போது மார்க் 11 ஒரு சில காரியம் சொன்னேன். அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப நம்ம வருவோம். அந்த இடத்துல நடந்த ஒரு முக்கியமான 6ஆம் அதிகாரம் திருப்பிக்குங்க. மார்க் 6ஆம் அதிகாரம். புயல்களின் நடுவிலே இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 51 படிக்கிறேன். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள் மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாய் இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னும் போது, இவங்க புயலின் மத்தியில் தகப்பனை குறித்த ஒரு உணர்வு இல்லை, தேவனை குறித்த ஒரு உணர்வு இல்லை. தேவனை குறித்த ஒரு நல்ல உணர்வு இருந்துச்சுன்னா, என் தகப்பன் தீமை செய்ய மாட்டாருங்க, நல்லது தான் பண்ணுவார். இந்த காற்று தேவனால் வந்தது கிடையாது. நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொல்லும்போது சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு தேவனுக்கு பார்த்தீங்கன்னா முதல் செய்த அற்புதத்தில் நமக்கு வேண்டிய எல்லா விதமாக பின்னாடி வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை தேவன் நமக்கு செய்த முதல் அற்புதத்தில் வச்சிருக்கிறார். கொஞ்சம் முதல் அற்புதத்தை நோக்கி பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்பா இப்படிலாம் கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஆண்டவர் இல்லை என்று தெரிந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவோம், எழுந்து நின்று அதட்டுவோம், மிரட்டுவோம். பொல்லாத காற்றை இறையாதை அமைதலாய் இரு. கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். தேவன் என் வாழ்க்கையின் பிரச்சனையை காரணம் அல்ல என்று தெரிந்தால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையை எழுந்து நின்று மிரட்ட முடியும், அதட்ட முடியும், விரட்ட முடியும்.
அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், பிரச்சனை வந்தாலே மக்கள் சொல்கிற ஒரு காரியம், இன்றைக்கி விசுவாசிங்க சொல்கிற ஒரு பெரிய பேச்சு என்ன தெரியுங்களா? கர்த்தர் வந்து ஒரு நோக்கத்தோடு தாங்க இந்த வியாதியை கொடுத்துருப்பார். இது நம்மளை தேய்ச்சிக்கிறோம், நம்மளை ஆட்சிக்கிறோம். ஏதாவது வியாதி வந்தால் எல்லோரும் சொல்கிறது, கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்காக தான் கர்த்தர் அந்த வியாதியை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவோம். கவனமாக கேளுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கவனமாக கேளுங்க. ஒன்று சொல்ல போகிறேன், அதுவும் கவனமாக கேளுங்கன்ற. என்ன சொன்னாங்க கிறிஸ்தவங்க? ஏதாவது வியாதி வந்தால் ஒரு நோக்கத்தோடு தான் வியாதியை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. நான் கவனமாக கேட்கணும், பக்கத்தில் கவனமாக கேளுங்க. கர்த்தர் தான் ஒரு நோக்கத்தோடு வியாதியை கொடுத்தாருன்னா, கர்த்தர் தான் நோக்கத்தோடு வியாதியை கொடுக்குறாருன்றாங்களே, அப்புறம் எதுக்கு அந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? நான் கேட்குறேன், பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் கேட்ட கேள்வி சரியா தப்பான்னு கேளுங்க. கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி உள்ள சில பாரம்பரியமான கிறிஸ்துவ சபைகள், இன்னும் சில சபைகள்லாம் வியாதி வந்தாலும் கர்த்தர் நோக்கத்தோடு இந்த வியாதியை கொடுக்குறாருன்னு வாங்க. சரிங்க, கர்த்தர் நோக்கத்தோடு வியாதியை கொடுத்தா என்ன பண்ணணும்? தோற்று ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கொடுத்ததுக்காக நீங்கள் இருமிக்கிட்டே தும்மிக்கிட்டே தலையை தேய்ச்சிக்கிட்டே கையை காலை தேய்ச்சிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும்? தோத்திரம் சொல்லியிருக்கணுமா, சொல்லிடக்கூடாதா? ஆனால் எதுக்காக வியாதியை விரட்டுறதுக்கு ஓடுறீங்க? ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இந்த மாத்திரை சாப்பிட்லாமா, அந்த மாத்திரை சாப்பிட்லாமா? நீ யூடியூப் வேறு, யூடியூப்பு ஏதாவது ஒன்றுனா யூடியூப்பை ஓப்பன் பண்ணி இந்த வியாதி சுகமாகிறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எப்படியோ சுகமாகிறது பார்த்துருக்கோம். நான் என்ன கேள்வி கேட்குறேன், ஏங்க நீங்கள் என்ன விசுவாசி? கர்த்தர் தான் வியாதியை கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் உட்காந்துடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏங்க வியாதி வந்தால் நீங்கள் விரட்டுறதுக்கு முடிவு பண்ணுறீங்க இல்லைங்களா? பக்கத்தில் கேளுங்க, வியாதி வந்தால் என்ன பண்ணுறீங்க? விரட்டுறீங்களா? துரத்துறீங்களா? ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து மாத்திரை எதுவும் வாங்கி சாப்பிட்றீங்களா? ஏன் அமைதியாக உட்காந்துருக்கீங்க? நம்ம நாங்களோ எதுவுமே இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, தோத்துறோன்னு சொல்கிற ஒரு ஆளாகவே இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு குரூப்பு கற்றுத்தரு, அதாவது ஒரு குரூப் நோக்கத்தோடு இருந்தாங்களா, இன்னொரு குரூப் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க? கர்த்தர் வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வியாதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருங்க. என்ன சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள்? தேவன் ஏதோ சில காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் நமக்கு பிரச்சனை அனுப்புகிறாரு, நமக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் வியாதி அனுப்புகிறாரு, சில பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு. நீங்கள் கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையெல்லாம்? நான் கேட்டுக்கிறேன், சின்ன வயசில் நிறைய கேட்டிருக்கிறேன், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கேட்டுக்கிறோம். நம்ம யார், நம்ம பாரம்பரியமான சில விசுவாசிகள் சொல்லிலாம் இதெல்லாம் கேட்டுக்கிறோம். பாருங்கள், கவனமாக கேளுங்க. எந்த வியாதி வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்கு வியாதியை கொடுக்கல, ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒரு நோயையும் வியாதியை கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த வியாதி வந்தாலும் முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இது எங்கள் அப்பாட்டிருந்து வரல, என்னை உண்டாக்கின தேவன்கிட்ட இது வியாதி வரவில்லை. நல்லா புரிஞ்சு, எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த கஷ்டம், எந்த தரித்திரம், எந்த விதமான உபத்திரவம் எது வந்தாலும் முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இருக்குன்னா, இது எங்கள் அப்பாட்ட இருந்து வரல, என்னை உண்டாக்குன தேவன்கிட்ட இருந்து வரல, தேவன் இப்படிப்பட்டவர் கிடையாது. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுக்கு சுகம் கொடுக்குறார். நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு. அந்தமாரி ஒரு குருடனுக்கு சுகம் கொடுக்குறார். குருடனுக்கு சுகம் கொடுக்கும் முதல்ல அவன் மேலே கண்ணில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. படிப்போம், யோவான் புஸ்தகம் போவோம், 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்குங்க, படிக்கிறார். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனான ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கிற உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனை திரும்பி வந்தான். இதே அற்புதம் இன்னொரு இடத்துல போடும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணை திறந்து பாருப்பா,
என்ன தெரியுதுன்னும் போது இன்னொரு இதே பகுதி இன்னொரு இடத்துல இன்னொரு சுவிசேஷக்காரர் எழுதும்போது சொல்லுவார், கண்ணை தொட்டு சுகமாக்கும்போது இப்போ எப்படி தெரியுதுன்னு சொல்லும்போது எல்லாருமே மரத்தை போல் காண்கிறேன். மனிதர்களை எப்படி பார்க்குறான்னா முத மரத்தை போல் பார்க்குறேன். அப்புறமேட்டு ரெண்டாவது டைம் யோவான் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ரெண்டாவது அவர் ஏச்ச துப்பி குழப்பி கண்ணில் பூசி இப்போ சீலவன் போய் குளத்தில் கழுவுன்னு சொல்லும்போது பரிபூர்ண சுகம் அடைகின்றான். என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, முதல் தடவை கண்ணை வச்சு கையில் அவன் கண்ணு தெரியாதவன் கண்ணில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவன் உடனே கண்ணை திறந்து பார்க்குறான், இப்போ எப்படி தெரியுதுப்பா அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது இப்போ எல்லாருமே மனிதர்கள் மரத்தை போல் தெரியுறாங்கன்னு சொல்லும்போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோன்னா, நம்மளாக இருந்தால் இப்போ நானாக இருந்தேன் என்னை போல் ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோன்னா, பிரதர் கர்த்தர் உங்களுக்கு கண் பார்வை கொடுக்குறது சுகம் இல்லை போல், அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு ஒரு 7 வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுங்க, இல்லை 7 செவ்வாய்க்கிழமை உபவாசம் போடுங்கன்னு சொல்லி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், கர்த்தருக்கு சித்தம் இல்லை அதனால் அவரை என்ன பண்ணியிருப்போம்னா அனுப்பியிருப்போம். ஆனால் கவனமாக ஒரு விஷயம் சொல்கிற, கவனமாக கேட்டுங்க. இந்த இடத்துல தேவன் இயேசு விடலை. அவன் மரத்தை போல் இருக்கிறான்னு சொல்லி தேவனுக்கு என்ன, இப்போ இயேசுவுக்கு என்னன்னா, இல்லை என் அப்பாவுக்கு சித்தம் இது கிடையாது, என் தேவனுக்கு சித்தம் இது கிடையாது. திரும்பவும் அவர் எச்ச துப்பி குழப்பி கண்ணில் பூசின உடனே போய் சிலுவாம் குளத்தில் கழுவுன உடனே அவன் பார்வை அடைகிறான் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு காரியம் நடக்கலைன்னுமே ஓரளவுக்கு கர்த்தருடைய சுத்தமாக இருக்கும், கவலைப்படாதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, 7 வெள்ளிக்கிழமை 7 செவ்வாய்க்கிழமை உபவாசம் போடுங்க, இல்லை 21 நாள் உபவாசம் போடுங்கன்னு அனுப்பல. அடுத்தது விடுறது இல்லையே, இல்லை என் அப்பாவுடைய திட்டம் இது கிடையாது, நீ முழுமையாக பார்வை அடைந்தவனாக தான் நீ வெளியே போகணும், அந்த உலகத்துக்கு போகணும்னு சொல்லி திரும்ப அவனை ரெடி பண்ணுறாரு. முழுமையான பார்வை அடைந்தவனாக இவன் செல்கிறத பார்க்கும். இன்னொரு இடத்துல கூட எவிருவின் மகள் வியாதியாக கிடக்கிறான். மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் போய்க்குங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் நான் படித்து காமிக்கிறேன். 22. அப்பொழுது ஜெபாலய தலைவர்கள் ஒருவனாகிய எவிர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும், இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் லாங்குவேஜில் சொல்லப்போனால், ஐயா சீக்கிரம் வாங்க, என் பொண்ணு ஐசியூவில் இருக்கிறா, என்னன்னா மரண அவஸ்தைப்படுகிறான்னா ஐசியூவில் இருக்கிறா, தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்துகிட்டு இருக்கிறா, எப்படியாவது நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சா போதும் என் பிள்ளை சுகமடைவா. விசுவாசம் என்ன, அவர் கையை வச்சா என் பிள்ளை சுகமடைவா என்பது விசுவாசம். ஆனால் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, போயிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு பெரிய ஒரு சீன் ஓடுது. என்ன சீன் ஓடுதுன்னா, 12 வருஷம் பெருமாடு உள்ள பெண்மணி என்ன பண்ணுறான்னா, இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தின் தொட்டு சுகமடைஞ்சிட்டான். சுகமடைஞ்சோடனே இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எப்பா என்னை தொட்டது யாரு அப்படின்னு கேட்குறாரு. சீசர்கள்லாம் ரொம்ப கடுப்பு, என்ன ஆண்டவரே இவ்வளோ பேர் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ தொட்டது யாருன்னு கேட்குறீரே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிற, இல்லை என்கிட்டருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னும் போது, அப்போ அந்த பெண்மணி சுகமடைந்த பெண்மணி அந்த இடத்துல பார்க்குறோம், பயந்து வந்து ஆரம்பத்தில் இப்போ எப்படி சாட்சி சொன்னாங்க சகோதரிகளும் சகோதரர் சொன்னது போல், இந்த அம்மா ஆரம்பத்தில் சாட்சி சொல்கிறாங்க, ஐயா இப்படி தாங்க ஐயா, நான் போகாத வைத்தியர் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது, நான் சாப்பிடாத மருந்து கிடையாது, இந்த யூடியூப்பில் இதை சொன்னாங்க அதை சாப்பிட்டேன், அந்த யூடியூப்பில் இதை சொன்னாங்க சாப்பிட்டேன், இந்த டாக்டரை போய் இங்கே போய் பாருனாங்க, அங்கே போய் பாருனாங்க, அந்த குளமும் ஏறினாங்க, இந்த குளம் ஏறினாங்க, எல்லா குளமும் ஏறி இறங்கிட்டேன், எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், எல்லா மருந்தையும் சாப்பிட்டேன், ஆனாலும் என் உடம்பு சுகமாகலைங்கய்யா. ஆனால் உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், இயேசு என்று ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் குருடலுக்கு பார்வை கொடுக்குறாரு, செவிடர்களை கேட்க பண்ணுறாரு, சப்பானிகள் அடக்க பண்ணுறாரு, ஊமையர்களை பேச வைக்கிறாரு, அவர் 5:2 மணி 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்குறார். உங்களை குறித்த சாட்சிகளை கேட்டேன், உங்கள்கிட்ட இருந்து எனக்கு சுகம் கிடைக்கும் என்று என் ஒரு இருதயத்தில் சொல்லி 27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே, சொல்லுங்க உடனே, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் படுத்ததை அவள் தன் சரீரத்தில். எவ்வளோ பெரிய பெரிய லாங் ஸ்டோரி. ஆனால் கீழே ஒருத்தர் இருக்கிறார், யாருங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் அவங்க மகள் இருக்கிறா. எவிர்வின் பொண்ணு எங்கே இருக்கிறா, இப்போ
அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் மரணம் வாழ்வா சாவா என்று போராட்டத்துக்குள்ளே இருக்கிறார். அவருக்கா அப்படியே அவசரமான ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஐயோ கூப்பிட்டு வந்தால் இவரு இந்த பொண்ணு வேற சாட்சி சொல்லிட்டு இருக்குது, இவ்வளோ டைம் ஆகுது, அங்கே அவன் எண்ணம்லாம் அங்கே இருக்குது. சாட்சி கேட்டுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, படிக்கிற 35 அவர் இப்படி சரி அவளாவது சாட்சி சொல்லவே நிப்பாட்டினா ஆமேன் போட்டு தோத்திரம் போட்டு போலான்னு பார்த்தா இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சாட்சிக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். சாட்சிக்கு விளக்கத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த பெண்மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னா பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை போச்சு. நான் கேட்குறேன், நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த சிச்சுவேஷன் இந்த சூழ்நிலையில் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? சண்டை போட்டிருப்பீங்க. அட பாவி பாஸ்ட் அவளை நம்பி இப்படி வந்தா என் பிள்ளைய, அதாவது சாகிறதுக்கு வேற காரணம் இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, ஏய்யா நீ வந்து அப்பயே என் பிள்ளைய தொட்டிருந்தா என் பிள்ளை சுகமாக இருப்பாள, இப்படி சாகடிச்சிட்டியா, உனக்கு தேவையா அவசியமா? அந்த பொம்பளை சாட்சி சொல்கிறான்னு நீ கேட்டு நிற்கிறீரே, அதுவும் நீ பார்த்தாம நீ வேற பிரசங்கம் பண்ணுறீர, அவளுக்கு இப்படி பண்ணுறீ இப்படி பண்ணுறீரே, வந்து இருந்தால் சுகமாக இருப்பாள். ஏன் நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம், இப்படிலாம் நிறைய கண்ணா பின்னான்னு பேசியிருப்போம். சரி, இன்னொரு அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் வேற பாசிட்டிவாக நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்போன்னா, எவீரு கவலைப்படாதப்பா, இது வந்து கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கே தோத்திரம், எங்க ஒரு அல்லேலூயா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது எவீரு, இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதாவது அவங்க முன்னாடி போகிறாங்க நம்ம பின்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் இயேசுவுக்கு அப்பாவை பற்றி நல்லா தெரியும், அப்பா யாருன்னு பிதா யாருன்னு தெரியும். உடனே சொல்கிறாரு, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலயத்தை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன சொல்கிறான்னா, பயப்படாதப்பா பயப்படாத, உடனே விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனாயிருன்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் கவனமாக கேளுங்க. எதிரு நீ முதல்ல என்னை பார்க்க வரும்போது என்ன சொன்ன, அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று நீ சொன்னியல்ல. அந்த பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிருன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிக்க, அதே அதே அந்த இடத்துல இரு. நீர் வந்து அப்பொழுது அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று நீ சொன்ன பாரு, அதிலே நில்லு. விசுவாசம் உள்ளவனாயிரு. பக்கத்து பாசல விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். சில ரிப்போர்ட் வரும், டாக்டர் ரிப்போர்ட் வரும், உங்களுக்கு இப்படி ஆச்சா அப்படி ஆச்சா, அப்படியா அப்படியா அப்படி இல்லை. விசுவாசம் உள்ளவனாயிரு. என் தேவன் யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தேவன், நிச்சயமாக என் சுகம் கொடுப்பார், விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுரு யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொரும் தம்மோடு வருகிற இடம் கூடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகளும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துக்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து அவள் மேல் உமது கைகளை வையுன்னு சொன்ன மாதிரி இப்ப கையை பிடிச்சு, சிறு பெண்ணே தலி தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கவனமாக கேளுங்க, தேவனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட் சம்பவம் நடந்த உடனே ஒருவேளை இது கர்த்தருடைய சுத்தமாக இருக்கலாம், ஒருவேளை தேவன் ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்கலாம், நமக்கு பாடம் கற்றுத்தரத்துக்காக கொடுத்துருக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல், இல்லை என் தேவன் நல்லவர், ஒரு தீமையும் செய்யாது சுத்த கண்ணர், என் தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார், அவருக்கு தீமை செய்ய தெரியாது, தீமை செய்கிறதுக்கு அவருக்கு ஒரு காரணம் கூட கிடையாது, என் வாழ்க்கையில் தீமை செய்வது கிடையாது. லாஸ்ட் 4 நாள் ஆயிடுச்சு, என்ன சொல்ற, 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிருக்குமே. கர்த்தர் சொல்றார், இயேசு நான் வந்து எழுப்புவேன். அவர் சொல்ற, ஆண்டவரே இல்லை
அவள் வேற மாதிரி பேசுகிறா. உடனே ஏன் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலை கொண்டு வருவேன்னு சொல்லலை. கவலைப்படாதமா, நான் உயிர்த்தெழுதலை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லலை. ஒரு நாள் நடக்கும்ல, அப்போ நான் உயிர்த்தெழுதலை கொண்டு வருவேன்னு சொல்லலை. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத, நானே ரிசரக்ஷன், நானே எழுப்புவேன். ஆகவே திரும்ப சொல்கிறேன், தேவனை குறித்து ஏதாவது குழப்பம் வந்தாலே அப்பா மேலே சந்தேகம் வந்துடும். குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன அற்புதம் நடந்தால் கூட அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். ஆமென். ஒரு சின்ன அற்புதம், பெரிய அற்புதம் வேணாங்க, சின்ன அற்புதங்க. நான் சொல்ல, அந்த சின்ன அற்புதத்துக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்து பாருங்கள். பெரிய பெரிய அற்புதம் அடுத்தது உங்களுக்கு வழியை திறக்க ஆரம்பிச்சிடும். வந்து அது கொண்டாடுங்க. ஒரு சின்ன அற்புதம் இருந்தால் அதை எண்ணி கர்த்தருக்கு மகிழ்ச்சியை தெரிவிங்க, அது கொண்டாடுங்கள். நான் சொல்கிறேன், பின்னாடி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் ஜெயிக்க முடியும். என்றைக்கு நீங்கள் சின்ன அற்புதத்துக்கு சாட்சியாக இருக்கிறீங்களோ, என்றைக்கு சின்ன அற்புதத்துக்கு நன்றியாக இருக்கிறீங்களோ, என்னைக்கு சின்ன அற்புதத்துக்கு ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் உங்களால் ஜெயிக்க முடியும். ஆமாம். பெரிய சில பேர் சொல்லுவோம், அப்படி ஒரு பெரிய அற்புதம் இல்லைங்க, பரவாயில்ல, சின்ன அற்புதம் நடந்துச்சா அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் சொல்ல, சின்ன தலைவலி போச்சா அதுக்கு நன்றி சொல்லுங்களேன், சின்ன வயிற்று வலி போச்சா நன்றி சொல்லுங்கள். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் கூட, இது சின்ன தலைவலி தானே, சின்ன வயிற்று வலி தானே, ஒன்றும் இல்லைங்க. ஒரு முறை பாருங்கள், நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது லெட்ரு போகிறது கூட காசு கிடையாது. அப்போ ஏதாச்சும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா நோட்டு கீழே கிடக்குது. 5 நோட்டு கீழே கிடச்சி பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை எடுத்து வீட்டுக்கு லெட்ரு எழுதி, அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ பண நெருக்கடி, ஏதாவது மணி ஆர்டர் வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷமே வரும். அந்த நேரத்தில் ஒரு 5 ரூபா கிடைச்சது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா. நம்ம வீட்டுக்கு அந்த 5 ரூபா கொண்டு போய் உடனே ஒரு கார்டு வாங்கி லெட்ரு எழுதி, இந்த அற்புதம், இந்த லெட்ரு எழுதி ஒரு பெரிய ஆச்சரியம். லெட்ரு வாங்கி உங்களுக்கு கடிதம் போகிறது கூட என்கிட்ட காசு கிடையாது, ஆனால் எப்படியோ உங்களை கடிதத்தினமோ கர்த்தர் எங்களை பார்க்க வைக்கிறது, ஒரு 5 ரூபாய்க்கு கீழே கிடந்து எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சார். ஹலோ, நான் கீழே 5 ரூபாய் கிடைக்கணும் கீழே தேடி போகல. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு 5 ரூபாய் கிடைக்குமா இப்போ நீ கீழே தேடி போகிறதுக்காக சாட்சி சொல்லலை. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? சின்ன அற்புதம் தான். நீங்கள் நினைக்கலாம், என்ன 5 ரூபா பெருசா? அன்னைக்கு அந்த சின்ன அற்புதத்துக்கு நன்றியாக இருந்தால் இன்றைக்கி எங்கெங்கேயோ கர்த்தர் கூட்டி போயிட்டார் வந்து. ஆமென். பெரிய 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 அற்புதம், பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்க்க வைக்கிறார். அவர் பண்ணுறார், அவர் செய்கிறார் வந்து. அன்றைக்கி அதுக்கு நன்றி உள்ளவனாக இருந்தேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். உங்களுக்கு சொல்கிற சின்ன அற்புதம் நடக்கலாம், இந்த சின்ன அற்புதத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த அற்புதம் முதல்ல நடந்தாலும் அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. பெருசாக கிடைச்ச பிற்பாடு தான் நன்றின்னு சொல்லுவாங்க, பெருசாக கொடுக்கணும் அப்புறம் நன்றி சொல்கிறேன். இல்லை, முதல்ல சின்ன அற்புதம் நடந்தால் அதுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்வீர்கள் என்றால் பெரிய பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் அது வழியை திறக்க ஆரம்பிச்சிடும். ஏசாயா புஸ்தகம் போவோம், 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3 படிக்கிறேன். 12:3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில். ஆமென். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அக்காலத்தில் நீங்கள் சொல்வது என்ன சொல்வீர்களா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்தார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வருடம் சாட்சி சொல்லுகின்ற வருடங்களாக மாற்றுங்கள். சாட்சி அறிவிங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்னு சொல்லுங்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி சாட்சி சொல்ல எழுமன பிற்பாடு தான் சபையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி
சபையின் காலகட்டத்தில் உருவாக ஆரம்பிச்சு சாட்சி சொல்லக்கூடிய அநேக மக்கள், ஏராளமான மக்கள் எழும்புனாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு என் அப்பா வம்பு, அவன் கேட்குற கேள்விக்கு நம்மளால் எப்படியா சொல்ல முடியும் பதில்னு சொல்லிட்டு நம்ம சாட்சிகளே சொல்லாமல் விட்டுறோம். ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சின்ன காரியங்கள் செஞ்சால் கூட அதுக்கு நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், சொல்லுங்கள், வெளியே சொல்லுங்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் என் வாழ்க்கையில் செய்தார்னு சொல்லி உங்கள் நண்பர்கள்ட்ட, உங்கள் உறவினர்கள்ட்ட, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் சாட்சியாக சொல்லுங்கள். பக்கம் சொல்லுங்கள், சாட்சியாய் சொல்லுங்கள். ஆமென். சொல்ல அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் 2 காரியம் சொல்லுங்க. பக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சது 2 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க? ஐயோ வரமாட்டேன்து பார்த்தீங்களா? ஞாபகம் கர்த்தர் இப்படி தோத்திர துதி சொல்லிகிட்டே இருந்தால் ஏதாவது ஞாபகத்து வரும். பக்கத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் 2 விஷயம் சொல்லுங்கள் பக்கத்தில், நான் விட மாட்டேன். நீங்கள் சொல்லியே ஆகணும். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்க. நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சொல்லணும், கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு இப்படி செஞ்சாருங்க, அது செஞ்சாருங்க. பாருங்கள், எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் உடனே மிஸ்ஸஸ்ட்டு சொல்லுவேன், பாரு ரபேக்கா, கர்த்தர் இப்படி பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் இப்படி செஞ்சுருக்கிறாரு, கர்த்தர் இப்படி ஆக்கியிருக்கிறாரு, கர்த்தர் இப்படி பண்ணியிருக்கிறாரு. முதல்ல குடும்பத்தில் ஆரம்பிங்க, கர்த்தர் என்ன செய்தார். அப்புறம் பக்கத்தில் போய் ஆரம்பிங்க, சொல்லுங்கள் தேவன் செய்த அவருடைய செய்கைகள் ஜனங்களுக்கு அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். என்னன்னா, நல்லது என்று வந்தாலே யார் கணக்கில் எழுத வேண்டும் என்றால் நம்ம அப்பா கணக்கில் கொண்டு போய் எழுதணும். ஆமென். புரியுதுங்களா? நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணர் யார் என்றால் கர்த்தர். நன்மைக்கு மட்டுமே காரணர், தீமைக்கு கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது. இன்னொன்று பக்கம் சொல்லுங்க, நன்மை என்று வந்தாலே அப்பா கணக்கில் எழுதுங்க. ஆனால் நடக்கிறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நடக்கிற எல்லா தீமையுமே யார் கணக்கில் எழுதிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை கர்த்தர் பண்ணியிருப்பாருங்கோ, கர்த்தர் தாங்க செஞ்சிருப்பாரு, எனக்கு தெரியுங்க, அவரு இந்த திருவிளையாடெல்லாம் பண்றாரு நல்லாவே தெரியுங்க, அவரு தாங்க பிள்ளைய கிள்ளி விடுறது, தொட்டியில ஆட்டி விடுறது, எனக்கு தெரியுங்க, கர்த்தர் தான் ஒரு நோக்கத்தோடு பண்ணியிருப்பாருங்க, சில பாடத்தை கற்றுத் தருவதற்காக தான் பண்ணியிருப்பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகம் நடக்கிற எல்லாத்தையுமே யார் கணக்கில் எழுதிட்டு இருக்கிறாங்கன்னா கர்த்தர் கணக்கில் எழுதிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற இந்த செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நடக்கின்ற நன்மைக்கு கர்த்தர் காரணர், அதை அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். எந்த தீமை நடந்தாலும் வாயை திறந்து சொல்லக்கூடாது, இது கடவுள் என் வாழ்க்கையில் பண்ணுறாருன்னு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், வெளியே போய் வாழ்க்கை நடக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் தான் காரணம்னு சொல்லாதீர்கள். அநேக நேரத்தில் மக்கள் நொந்துக்கிறாங்க, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி பைபிள் படித்து என்ன பிரயோஜனம், இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்லும்போது அப்பா கணக்கில் தப்பானதை எழுதுறீங்க. ஜெபம் பண்ணி என்ன, பைபிள் படித்து என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம் நீங்கள் சொல்வதன் மூலமா எந்த யார் கணக்கில் எழுதுறீங்கன்னா அந்த தீமையை அப்பா கணக்கில் எழுதுறீங்க, தேவனுடைய கணக்கில் எழுதுறீங்க. அப்படி என்ன சொல்கிறீங்க, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேங்க, இவர் பாட்டுங்க வச்சுக்கிட்டு அப்படி இறுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்றாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பா கணக்கில் உங்கள் தீமைகளை ரெக்கார்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து இந்த வருடத்தில் யாரும் நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், பைபிள் படித்து தான் என்ன பிரயோஜனங்க, சில பேர் என்ன சாதிச்ச, என்ன கிழிச்ச, பைபிள் படித்து அப்படியே சில பேர்லாம் கேட்டு என்ன கிழிச்ச, என்ன சாதிச்ச. ஒரு நாளும் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசாதீங்க. வீட்டில் உள்ளவங்க, சர்ச்சுக்கு வீட்டில் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களே ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், அதனால சர்ச்சுக்கு வரதில்லைங்க, கர்த்தர் எங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதில்லைங்க. இந்த மாதிரி பேசி பேசி என்ன பண்ணுறாங்கன்னா சபைக்கு வருவதை நிறுத்தியே விட்டார்கள் சிலர்லாம். நான் சொல்கிறேன், உங்கள் கணக்கை இந்த நெகட்டிவான கணக்கெல்லாம் அப்பா பேரில் எழுதக்கூடாது. அப்பா நன்மைக்கு மட்டும்தான் காரணருடைய, உங்கள் வாழ்க்கையில் தீமைகளுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. ஆமென். நம்ம அப்பா எப்போதுமே நம்முடைய தகப்பன், நன்மை செய்கிற தகப்பன். இன்னொரு காரியம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தீமை என்ற ஒரு காரியம் வரும்போதெல்லாம்
உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்ற ஒரு காரியம் வரும்போதெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பக்கத்தில் கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் பதிலை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? அன்றைக்கு நேரத்தில் மனிதர்களில் சில நல்லவங்க இருக்கலாம், ஆனால் யாரையும் தேவனோடு ஒப்பிட முடியாது. உங்களுக்கு தெரியும் சில இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவன்னு சொல்ல முடியும், நல்லவன்னு புரிஞ்சுங்க. எந்த மனிதனையும் தேவனோடு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவன் நல்லவர். இயேசு பிதாவை அறிந்தது போல இந்த உலகத்தில் யாரும் தேவனை அறிந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அப்பாவை அறிஞ்சு வச்சிருந்தார். சொல்றாரு ஒரு இடத்துல, மார்க் 10:28, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இந்த உலகத்தில் இல்லை. அவரை தவிர நல்லவங்களை நீங்க பார்க்க முடியாது. படிப்போம். மார்க் 10:28 படிச்சு காமிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, அதுக்கு மேல 10:18, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்ப நம்ம அப்பா அந்த அளவுக்கு நல்லவர். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனை அறிந்து வைத்திருந்தாரோ அதே போல் நீங்களும் இந்த பூமியில என் அப்பா நல்லவர். சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பாவை பற்றி சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தெரிந்திருக்கும் போது எங்கள் அப்பா மட்டும் உனக்கு தீமையை செய்வாரா? அதுக்கு சொல்கிறாரு, எந்த ஒரு பெற்றோருமே தங்கள் பிள்ளைகளுக்கு கெட்டதை கொடுக்க மாட்டாங்களே, அப்போ தேவன் மட்டும் தீமையை கொடுப்பார் என்று நீ நம்பி கொண்டிருக்கிறாயா? ஒரு நாளும் தேவன் தீமைகளை தருகிறவர் அல்ல. ஆமென். தேவன் தீமைகளை தருகிறவர்னா அப்புறம் நம்ம அவரை ஆராதிக்கணும். தேவன் தான் கஷ்டத்தையும் பிரச்சனையும் வியாதியை கொடுக்குறோம், அப்புறம் எதுக்குங்க எங்கள் வியாதியை கொடுக்குறவரை நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆராதிப்பீங்களா? உங்க சொல்கிறாங்க கர்த்தர் நோக்கத்தோடு வியாதியை கொடுக்குறாரு, சில பாடத்தை கற்றுத்தரதுக்காக வியாதியை கொடுக்குறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நீங்கள் அவரை போய் கும்பிடுவீங்களா? நல்ல வேலைக்கு சாமி நீங்கள் இந்த வியாதியை கொடுத்தீங்க சாமின்னு சொல்லுவீங்களா? கொரோனா வைரஸ் வந்தப்போ என்ன பண்ணீங்க? விரட்டுனீங்களே, அடிச்சிங்களே, துரத்துனீங்களே. அதே மாதிரி துரத்தணும் பாருங்க. ஆமென். பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் தீமையானது தரக்கூடாது என்று முடிவில் இருக்கும்போது நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன் எப்படி நமக்கு தீமைகளை தருவார்? இந்த அறிவு நமக்கு வேணும். நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு கெட்டதை தரதில்லையே, நம்ம பிதாவாகிய தேவன் மட்டும் எப்படி அவர் ஆராதிக்கிற எனக்கு கெட்டதை கொடுக்க முடியும்? ஏசு அதான் சுட்டி காமிக்கிறார். சில இடத்துல மக்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க கர்த்தர் சில சமயத்தில் நல்லது பண்ணுவாருங்க, சில சமயத்தில் கெட்டதும் பண்ணுவாருங்க. நன்மைக்குள்ள ஒரு தீமைக்குள்ள ஒரு நன்மை இருக்குல்ல. ஹலோ, தீமைக்குள்ள நன்மை இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தீமைக்குள்ள ஒரு நன்மை இருக்குதா? சொல்லுவோம் தீமை ஏற்பட்டால் கவலைப்படாதீங்க, அந்த தீமைக்குள்ள ஒரு நன்மை இருக்குது. முட்டாள், தப்பான வார்த்தை. தீமைக்குள்ள எப்படி ஒரு நன்மை இருக்கும்? நான் கேட்குறேன், பிள்ளை அப்பத்தை கேட்டால் அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பானா? நான் கேட்குறேன், மகனே கல்லை சாப்பிடுப்பா. இந்த கல்லுக்குள்ளும் ஒரு தீமை இந்த கல்லுக்குள்ளும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்ல முடியுமா? பக்கத்தில் கல்லை கொடுத்து வீட்டில் சமைக்கிறீங்க, சமைக்கும்போது பெண்களே சமைக்கிறீங்க, வீட்டுக்காரர் சாப்பிட வராரு, நறுக்குன்னு கல்லை கடிச்சிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? கூடா ஏங்க கவலைப்படாதீங்க, அந்த கல்லுக்குள்ளும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்க என்ன நடக்கும் அடுத்தது. சொல்லுவீங்க? ஏங்க வந்தா என் மனைவி பார்த்தீங்கன்னா மேகத்தை துப்புங்கன்னுவா, அது கீழே போடுங்க. இல்லைங்க மென்று சாப்பிடுங்க, நீங்கள் கல்லு தின்னா கரையிற வயசுன்னு சொல்லுவீங்களா? ஏங்க நீங்கள் அப்படியா? கிடையவே கிடையாது. நான் கேட்குறேன், கல்லுக்குள் நன்மை இருக்கிறதா? கல்லுக்குள் ஏதாவது நன்மை இருக்கிறதா? நீங்கள் அப்படி தான் வீட்டில் சமைக்கும் போதெல்லாம் கல்லோடையா சமைக்கிறீங்க. இப்பயாவது கல் நீக்கப்பட்ட அரிசிருது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கல்லோடு தான் வரும். எத்தனை தடவை அலசுவீங்க? ஹலோ, சொல்லுவீங்க வீட்டில் கல் அப்படி எக்கு தப்பா ஒன்று மாட்டினா கூட நான் சொல்கிற சமைச்ச உங்களுக்கு அப்படியே உள்ளம் அப்படியே பதறி போயிடும். அப்படியே ஐயோ சரியாக அரிக்காமல் விட்டுட்டேனே, சரியாக பார்க்காம விட்டுட்டேனே. ஏங்க வேதனைப்படுறீங்களா இல்லைங்களா? இப்போ சொல்லுங்கள், கல்லுக்குள் நன்மை இருக்கிறதா?
அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு தீமைக்குள்ள ஒரு நன்மை இருக்கிறது எப்படி சொல்ல முடியும்? சொல்ல இதெல்லாம் கதைக்கு, சினிமாவுக்கு இந்த வார்த்தையெல்லாம் டயலாக்லாம் ஒத்து வரும். ஆனால் கர்த்தருக்கு இது ஒத்து வராது. தேவன் தீமைக்குள்ள ஒரு நன்மையை வைக்கவில்லை. நன்மைக்குள்ள தான் நன்மை இருக்குது ஒழிய தீமைக்குள் கர்த்தர் நன்மையை வைக்கவில்லை. நன்மை தீமைக்குள்ள கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு, நான் சொல்கிற இந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த கல்லுக்குள்ளே எப்படி தீமை இல்லையோ அதே போல் எந்த தீமைக்குள்ளேயும் கர்த்தர் நன்மையை வைக்கவில்லை. ஏதாவது தீமை நடந்தால் உடனே கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு நன்மைக்கு தான். அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளை மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? பிடிச்சி கொடுப்பீங்களா? கிடையாது. இதெல்லாம் சைனாவில் போதிக்கலாம், ஆனால் இங்கே போதிக்க முடியாது. யாரும் பாம்பு சாப்பிட்ற ஆட்கள், யாரும் பாம்பு சாப்பிட்றீங்களா? இல்லை பாம்பு பிடிச்சி கொடுக்குறீங்களா? கிடையாது. கொத்தும். எல்லா பாம்புக்குள்ளேயும் விஷம் இருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு அலர்ஜி சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்குது வந்து. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் சாவுக்கு காரணர் அல்ல. தேவன் பிரச்சனைக்கு காரணர் அல்ல. தேவன் வியாதிக்கு காரணர் அல்ல. சாவுக்கும் தேவனுக்கும் தொடர்பு கிடையாது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர் ஜீவாதிபதி. ஆமென். ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. ஆனால் பிசாசை பற்றி வேதம் சொல்லுது, அவன் மரணத்திற்கு அதிபதி. மரணத்திற்கு அதிபதியாகி பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினால் ஜெயித்தார் என்று போடப்பட்டிருக்குது பைபிளில். நீ திருப்ப வேணாம். யோவான் 8:44 இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன்னு சொல்றாரு. யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தில் நடக்கின்ற பூகம்பங்கள், இந்த உலகத்தில் நடக்கின்ற வியாதிகள், இந்த உலகத்தில் வரக்கூடிய சுனாமிகள், இந்த உலகத்தில் வரக்கூடிய பல்வேறு விதமான காற்று, புயல், அசம்பாவிதங்கள், இயற்கை சீற்றங்கள், இந்த எல்ஐசிக்காரன் இருக்கிறான் பாருங்க, அவன் சொல்கிறது என்னன்னா, இந்த இயற்கை சீற்றங்கள் வந்தால் என்ன சொல்கிறான்னா, கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் காரணர் அல்ல. என்னவா அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் அவன் என்ன பதில், அவன் என்ன கொட்டேஷன் கொடுக்குறான்? எல்ஐசியில் சில காரியத்தை கிளைம் பண்ண முடியுங்க, ஆனால் இது இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் பற்றி கீழே சொல்லுவான், இப்படிப்பட்ட கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் எங்கள் கம்பெனி பொறுப்பேற்காது அப்படின்றாங்க. என்ன முட்டாள் பசங்க. தேவனை பண்ணுறாரு, அவங்க போய் பார்த்தாங்க, கடவுள் தான் பண்ணுறது பார்த்துக்கிட்டு இருந்தோம். வந்தது போல ரெக்கார்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணர் கிடையாது. பூகம்பங்கள், உலகத்தில் இருக்கிற இயற்கை சீற்றங்கள் கர்த்தர் காரணர் கிடையாது. இவைகள் தேவனுடைய தண்டனைகளும் அல்ல. நம்ம ஆசாமிங்க இருக்கிறாங்க பாருங்க, சில யூடியூப்ல சில கிறிஸ்துவ பிரசையார்கள் இருப்பாங்க, இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய தண்டனை, தேவன் உங்கள் மீது உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு. கவனமாக கேளுங்க, நம்ம மேலே வரக்கூடிய எல்லா தண்டனையும் நம்முடைய தவறுதலுக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தண்டித்து விட்டார். நம்முடைய தவறுதலுக்காக, நீங்கள் பண்ண தவறு, நான் பண்ண எல்லா தவறுதலுக்காக இயேசுவை தேவன் சிலுவையில் தண்டித்து விட்டார். இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம்? கிருபையில் வாழ்கிறோம். சொல்லுங்கள், கிருபையில். அப்போ தீமையான எல்லா செயல்களுக்கு காரணம் யார்? காரணர் யாருன்னா பிசாசு, தேவன் கிடையாது. பைபிளில் போடப்பட்டிருக்கு. யாக்கோபு சொல்கிறாரு, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லைன்றார். அவர்கிட்ட கொஞ்சம் கூட பிசுரை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த தப்பை பண்ணார், இந்த தப்பை என் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வியாதியை கொடுத்தாரு, தரித்திரத்தை கொடுத்தாரு, இந்த சோதனை கொடுத்தாரு, இந்த பிரச்சனை கொடுத்தாருன்னு ஒன்று கூட சொல்ல முடியாதுன்றார் வந்து. ஆமென். அப்போ விசுவாசிகளுக்குள்ள இன்னொரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும். சரி, இப்போ கர்த்தர் வந்து சோதிக்கலை, கர்த்தர் இப்படி தரல, கர்த்தர் அப்படி தரல நீங்கள் சொல்கிறீங்களே, உடனே நம்ம ஆட்கள் கொக்கி போடுவாங்க. என்ன கொக்கி போடுவாங்கன்னா, அப்புறம் ஏங்க கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சார்னு பைபிளில் இருக்குது. நம்ம ஆட்கள் உடனே இந்த மாதிரி விதண்டாவாதமான கேள்விலாம் கேட்குறது நம்ம ஆட்கள் உடனே ஷாப்பாக வருவாங்க பாருங்க. கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அது செய்யல இப்படி செய்யலன்னு சொல்கிறீங்களே, அப்போ கர்த்தர் ஆபிரகாமை மட்டும் சோதிக்கலையா, அவனை சோதிச்சார்ல அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், ஆமாம், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்பதை நானும் ஒத்துக்கிறேன், நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆபிரகாமை சோதித்தது என்பது ரொம்ப உண்மை.
என்ன வேதத்துக்கு நான் விரோதமா இல்லை, வேதத்துக்கு நான் சப்போர்ட்டா இருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தாரா? ஆமா, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆனால் ஆபிரகாமை எப்படி சோதித்தார்? தீமையினால் சோதித்தாரா? வியாதியினால் சோதித்தாரா? விபத்தினால் சோதித்தாரா? பிரச்சனையை கொடுத்து சோதிச்சாரா? கிடையாதுங்க. ஆபிரகாமை கர்த்தர் சோதிச்சார்னா ஏன் சோதிச்சார்னா, இப்போ தேவன் அளவில்லாத ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மேலே ஊற்ற போகிறாரு. இப்போ இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கும் இவன் தகுதியுள்ளவனா தகுதி அற்றவனா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு தான் அந்த சோதனை நடந்ததே ஒழிய, மற்றபடி இப்போ நம்ம கிறிஸ்தவ உலகம் சொல்கிற மாதிரி வியாதியினால் தரித்திரத்தினால் இப்படி அப்படி சோதிக்கிறான்ற மாதிரிலாம் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கல. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது டெஸ்ட். சொல்லுங்க, டெஸ்ட். என்னதுங்க? பைபிள் சோதனை என்ற வார்த்தைக்கு டெம்டேஷன். இப்போ இவங்க சொல்கிற எல்லாத்தையும் டெம்டேஷன் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வந்திருக்கிற பதிப்புக்கு டெஸ்ட்டு. சொல்லுங்கள், டெஸ்ட்டு. அவங்க தேர்ச்சி பெறுகிறார்களா, தேர்ச்சி பெறவில்லையா? இப்போ வந்து ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட் என்னன்னா, ஈசாக்கை விட ஆபிரகாம் ஈசாக்கை நேசிக்கிறானா, இல்லை ஈசாக்கை விட தேவனை நேசிக்கிறானா என்கின்ற மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் இங்கு நடக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய உண்மையை சோதிக்கிறார். படிக்கிறோம் ஆதியாகமம் 22ஆம் வசனத்தில். ஆதியாகமம் 22:12 அதிகாரம். நான் சொல்கிறேன், இது டெம்டேஷன் கிடையாதுங்க. இதுக்கு பேர் என்னதுங்க? டெஸ்ட்டு. நீங்கள் அப்போ இவன் நேரம் டெம்டேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கிறான், டெஸ்ட்டை பற்றி சொல்லலை. தமிழில் சோதித்தார்னு உடனே நம்ம உடனே கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் சொன்னேன் அது டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டு? இப்போ ஒரு உதாரணம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ ஒரு 1,00,000 நீங்கள் யார் கையில் கொடுப்பீங்க? இப்போ 1,00,000 வீட்டில் பாருங்கள், ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 1,00,000 நீங்கள் எந்த பிள்ளைகிட்ட கொடுப்பீங்க? யார் பொறுப்பா, யார் பிரயோஜனமா, யார் கரெக்டாக பணத்தை தொலைக்காமல் பணத்தை வீண் பண்ணாமல் 1,00,000 பொருள்னா அதுக்கு 2,00,000 கணக்கு எழுதாமல் 1,00,000 கொடுத்தா கூட அதுக்கு 80,000க்குள்ளே கணக்கை முடிச்சுட்டு வர பிரில்லியண்ட்டான பையன் யாருன்னு பார்த்து தானே கொடுப்பீங்க பணத்தை. எல்லாரையும் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன வைக்கிறீங்க? அதுக்கு பார்க்குறீங்க, இவன் தகுதியா, அவன் தகுதியா. எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க. சொல்லுவேன், சில விஷயத்தை பேரன்னு சொல்லி, ஆலிவு இது ஒன்றால் செய்ய முடியும்னு சொல்லி இந்த வேலையை ஓன்ட்ட கொடுக்குறேன். யோசப் இது ஒன்றால் செய்ய முடியும்னு சொல்லி இந்த வேலையை ஓன்ட்ட கொடுக்குறேன். இப்போ யோசப்கிட்ட கொடுக்குற வேலையை ஆளுடு கொடுக்க முடியாது, ஆளுடு கொடுக்குற வேலையை இவன்ட்ட கொடுக்க. 2 பேருக்கு என்ன திறமை, என்ன திராணி இருக்குதோ அதை அறிந்து தான் கொடுக்க முடியும். அப்போ தேவன் ஆபிரகாமை அளவில்லாத விதத்தில் ஆசீர்வதிக்கிறது ரெடி ஆகிட்டாரு. இப்போ இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இவன் எப்படி தகுதி? என்ன தகுதி? என்னை கனம் பண்ணுகிறானா, என்ன முதலாவது வைக்கிறானா, என்ன நேசிக்கிறானா? கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த டெஸ்ட்டு அடிக்கடி வரும். தேவனை நேசிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடமா, அல்லது உங்கள் கணவனுக்கா, அல்லது உங்கள் மனைவிக்கா, உங்கள் பிள்ளைகளுக்கா, அல்லது உங்கள் பேர பிள்ளைகளுக்கா, அல்லது உங்கள் வேலைக்கா, அல்லது உறவினர்களுக்கா? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். முதலிடம் வரும்போது என் கர்த்தர். ஆமென். என்னை பற்றி மிஸ்ஸஸ்டையும் பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவர் முதல்ல கர்த்தர், அப்புறமேட்டு தான் நாங்கள்லாம் எங்களெல்லாம் அடுத்ததான் எங்களை கண் நோக்கி பார்ப்பாருங்க. முதல்ல கர்த்தர். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படிப்பட்ட பேர் உருவாகணும். முதல்ல கர்த்தரை நேசிக்கிறவருங்க. அவர் கர்த்தரை முதலிட வைக்கிறவர், கர்த்தரை முன்னாடி நிப்பாட்டுறவர், கர்த்தரை முன்னிறுத்துகிறவர். அப்புறமேட்டு தான் எல்லாருமே. சொல்லுங்கள், கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு. ஆமென். என்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறீங்களோ, எந்த இடம்? கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் முதல். என் நேசம் முதல்ல கர்த்தருக்கு தான், 2வதாக மற்ற எல்லாரும் என்ற நிலைமைக்கு என்றைக்கு நீங்கள் வருகிறீர்களோ அன்னைக்கு வாழ்க்கையை வேற மாதிரி இருக்கும். 22க்கு போவோம். 12ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது, நீ தேவனை கனம் பண்ணுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ தீமைகள் வருகிறது என்று பார்த்தால், என்றெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ,
தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடத்துக்கு நீங்கள் கனம் பண்ணாமல் போகிறீர்களோ அன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. திரும்ப சொல்றேன், தேவன் அதற்கு காரணம் அல்ல. தேவன் அப்பதான் அனுமதித்தாரா என்று கிடையாது, அதுவும் கிடையாது. அவர்களே தீமைகளுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். யார்? நீங்க தான். நம்ம தான் தீமைக்கு அனுமதி கொடுக்குறோமே ஒழிய தேவன் கிடையாது. உதாரணமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். என்ன சொல்லுவோம்? எல்லாரும் இந்த கேள்விப்பட்ட சம்பவம் தான். என்ன சொல்லுவீங்க? சின்ன பிள்ளைங்க நெருப்பில் கை வைக்கும் போது என்ன சொல்லுவீங்க? சுடும். அப்புறம் சுடுன்னு சொல்லி அப்புறம் தொடாத சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? நல்ல நல்ல தாய்மார்களும் நல்ல தகப்பன்மார்களும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்ன சொல்லிக் கொடுப்போம்? தொடாத, சுடும், சுற்றாத சொல்லிக் கொடுக்குறோம், எச்சரிக்கிறோம். அந்த நேரத்தில் தாயோ பார்த்துக்கிற தகப்பன்மாரோ கொஞ்சம் வெளியே கொஞ்சம் நவுந்து வெளியே போன பிற்பாடு இந்த பிள்ளை போய் நெருப்பில் போய் சுட்டுட்ட பிற்பாடு என்ன பண்ணுறாங்க? திட்டுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சுட்ட உடனே உண்மையான தாயாக இருந்தால் ஓடி போய் பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல சரி பண்ணுறதான் பார்ப்போம். அப்படி தானே? அங்கே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? அங்கே உட்காந்து பாடம் நடத்த ஆரம்பிப்பீங்களா? நீங்கள் பாடம் நடத்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் அதிகமாகி தான் இருக்கும். கவனிங்க, இது அம்மா கற்றுக் கொடுத்த பாடமா? தொடாதே என்பது தாய் கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் தொட்டது அந்த பிள்ளையினுடைய பாடம். பிள்ளை இப்போ கற்றுக்குச்சு. தேவன் அப்படிதான் வார்த்தையை வைக்கிறார். பல வார்த்தைகளும் தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தை எடுத்தீங்கன்னா பல தடவை பல முறை தேவன் நம்மோடு பேசுகிறார். என்றென்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். என்றென்றைக்கெல்லாம் தேவன் சொல்வதற்கு மீறி நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க நீங்கள் உங்களுக்கு குழியை வெட்டிக்கிறீங்க. பக்கம் சொல்லுங்க, சேருக்கு அடியில் பாம் வச்சுக்கிறீங்க. பக்கம் சொல்லுங்க, எங்க பார்த்துங்க கீழே பாம்பு கீழே வெடிச்சிட போ சொல்லுங்க. ஆனால் சொல்லுங்க ஐயா, நிறைய பேர் அவங்களுக்கு கீழே என்ன பண்ணிக்கிறாங்க? பாம்பு வச்சுக்கிறாங்க. எப்படி? தேவனுடைய வார்த்தைக்கு என்றைக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ அன்றைக்கு தேவன் உங்களுக்கு பாம்பு வைக்கல, நீங்க உங்களுக்கு பாம்பு வச்சுக்கிறீங்க. ஒருவேளை இந்த பிள்ளை அம்மாவுடைய வார்த்தைக்கு அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா அந்த இடத்தில் ஒரு கடினமான பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்காது. தேவனும் கூட அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையின் மூலமாக தம்முடைய ஜனத்தை நடத்துகிறார். பைபிளில் போடப்பட்டது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அற்றாது நீருற்று. கர்த்தர் எப்படி நடத்துகிறாரா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடத்தின்னு போட்டிருக்குதா? கர்த்தர் நித்தமும் நடத்தி. எப்படி நடத்துகிறார்? பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நடத்தி பிரயோஜனமானவைகளை போதித்து கர்த்தர் நடத்துகிறார். இன்னொரு கேள்வியை மக்கள் முன் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இப்படிலாம் சொல்லும்போதே மக்கள் நிறைய கேள்வி வரும். அந்த கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே எழும்புறதுக்கு முன்னாடி நானே அந்த கேள்வியை எழுப்பி விட்டு நானே பதிலை சொல்லிடுறேன். எதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி எழும்பி அப்புறம் யார் மூலமாக சொல்லி யார் மூலமாக கேட்டு பாஸ்ட் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னீங்கன்னு நல்லது ரெக்கார்ட் ஆகுது. நான் பேசுகிறதெல்லாம் கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? என்ன நடந்துச்சுன்னா, இன்னொரு கேட்குற கேள்வி என்னன்னா, சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஏங்க கர்த்தர் வனாந்திரத்தின் வழியாக நடத்தினார், வனாந்திர பாதை வழியாக நடத்தினார்னு சில பேர் கேட்பாங்க. கவனமாக கேளுங்க, அதுக்கு காரணம் என்ன என்பதை கவனிச்சிடுங்க. ஓகேங்களா? நான் இதை சொல்லிவிட்டு இன்னும் 2 வசனம் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். என்ன சாப்பாடு வந்துருச்சு. யாத்திரை 13ஆம் அதிகாரம் போய்க்குங்க. இதை வேறு சொல்லிட்டீங்களா பாஸ்டர்? நாங்கள் ஒழுங்காக தானே இருந்தோம், எச்சி ஊற வச்சிட்டீங்க. சரி பரவாயில்ல, அப்படியே ஊர்ந்துக்கிட்டே வசனத்தின் மேலே எச்சி ஊறணும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசவத்தை ஆரம்பிக்கும் போதே உன் வாய் நாக்கு ஊறணும். எதுக்கு ஊறணும்? சாப்பாட்டு, தேவனுடைய வார்த்தை என்ற சாப்பாட்டுக்காக ஊறணும். ஆமென். படிப்போம். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் படிக்கிறேன். 17லிருந்து. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? கர்த்தர் ஏன் இஸ்ரவேல் மக்களை வனாந்திர வழியாய் கர்த்தர் நடத்தினார்னா, இவங்க
பெலிஸ்தியர் தேசம் வழியாக போனாங்கன்னா இவங்க சிதறவிட்டு போயிடுவாங்க, செத்து போயிடுவார்கள் என்று தெரிந்துதான் தேவன் அன்றைக்கு அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை வனாந்திர மார்க்கமாய் தேவன் நடத்தினார். ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஜனங்கள்? தேவனுக்கு முரட்டாண்ட பிடிச்சாங்க, தேவனை தப்பாக பேசினாங்க, முறுமுறுத்தாங்க. அதனாலே பாருங்க, முறுமுறுத்ததுனால ஒரு நல்லா கவனமாக கேளுங்க, முறுமுறுத்த ஜனம் தேவன் அவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் வனாந்திரத்தில் இறந்து போனது. தேவன் காரணம் இல்லை, அவங்க வாயால் அவங்க கெட்டு போனாங்க, அவங்க வாயால் அவங்க அழிந்து போனார்கள். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் தம்மை வெறுக்கிற மக்களை கூட தேவன் நேசிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு 2 வசனம் மட்டும் படித்து நான் போகிறேன். மத்தேயு 5:45 போவோம். மத்தேயு 5:45. தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. தேவன் நல்லவர் மட்டும் இல்லை, வெறுக்கிற மக்களை கூட தேவன் நேசிக்கிறார். 5:45. யார் மேலே? முதல்ல யார் மேலே போடப்பட்டிருக்குது? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை பெய்யுதுல, எல்லாரும் மழை பெய்யுதுல. இப்போ ஒரு டைம் மழை பெஞ்சிச்சுன்னா கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு மேலே மட்டும் பெஞ்சிச்சா இல்லை பக்கத்து வீட்டுக்கு பெஞ்சிச்சா? ஹலோ, உங்களை பார்த்தா கேட்குறேன். எல்லா இடத்துலையும் பெஞ்சிச்சுல, எல்லா இடத்துலையும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுவ மாதிரி எல்லாம் போதும் இந்த மழை போதுன்னு நிற்கிற அளவுக்கு ஊற்றுனாரா ஊற்றலைங்களா? யாருக்கு பண்ண? நல்லவங்களுக்கு மட்டும் பண்ணாரா? சரி, இன்னொரு விஷயம் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் போய்க்குங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், ரொம்ப வேதனையான காரியம்தான். ஆனாலும் கர்த்தர் அவர் எப்படி? லூக்கா 6:35 படிக்கிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவர் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். சத்தத்தை உயர்த்தி படியுங்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். கவனிங்க, நன்றி அறியாதவர்கள். உடனே நம்ம தாட்டு வரோம், அப்போ தேங்க்ஸ் சொன்னால் என்னப்பா? தேங்க்ஸ் சொல்ல அவசியம் பாஸ்டர் இல்லை பாஸ்டர், நீங்கள் சொல்ல நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நல்லது செய்கிறாரு. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது. தேவன் அப்பாவை பற்றி நல்ல படத்தை பிதாவை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிக்கிறார். நாமும் இந்த பூமியிலே அப்பாவை குறித்த நல்ல எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, தீமை செய்கிறவங்களுக்கு, புறஜாதிகளுக்கு, நன்றி அறியாதவர்களுக்கு, துரோகிகளுக்கும் நம்ம அப்பா நல்லவராக தான் இருக்கிறார். ஆமென். புரியுதுங்க? எவ்வளோ நல்லவர் பாருங்க. திரும்ப சொல்கிறேன், அவர் தீமை செய்ய முடியாதவர், யாருக்கு தீமை செய்ய நினைக்காதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் நம்முடைய ஆண்டவர் தேவன் இயேசு கிறிஸ்து. எழுந்து நிற்போம். உங்கள் மனதில் கொண்டு போய் பதிய வச்சுக்கணும். நல்லதை மட்டும் அவர் கணக்கில் எழுதணும். இந்த உலகத்தில் நடக்கிற தீமை, பிரச்சனை, கஷ்டம், வியாதி, இதெல்லாம் அப்பா கணக்குக்கு போகக்கூடாது. இந்த வருடம் முடிவெடுக்கணும். இனிமேல் உங்கள் வாழ்க்கை நடக்கிற எந்த அசம்பாவிதத்தையும் கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் செய்தார் அப்படி என்று சொல்லி தகப்பனுடைய கணக்கில், தேவனுடைய கணக்கில் எழுதக்கூடாது. உங்கள் வாழ்க்கை நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் பிசாசு. அநேக நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை மீறி போகிறதுனால ஏற்படுற அசம்பாவிதங்கள், ஒன்று பிசாசாக இருக்கும், இன்னும் நாம இருப்போம். பிரச்சனைக்கும் தேவனுக்கும் காரணம் அல்ல, பிரச்சனைக்கும் நமக்கும் தான் காரணம், பிசாசு தான் காரணம். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு பிற்போக்கான காரியத்தையும் தேவன் பேரில் எழுதி விடாதீர்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வாயை திறந்து கூட தேவையில்லாத வார்த்தைகளை கர்த்தர் பேரில் பேசிவிடக்கூடாது. ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பைபிள் படித்து என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சிலத்தில் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிலாம் பேச தோணும். தயவுசெய்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட நம்ம பேசிவிட கூடாது. இப்படி சொல்லும்போதே அப்பாவை நம்ம குறை சொல்கிறவர்களாக மாறிவிடுவோம். வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதுமே கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ஆகுதான் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த சங்கீதத்தை படித்தாலே சொல்லுவார், எல்லாரும் இழுத்து பேசுவார்,
எல்லாம் சொல்லுங்கப்பா, கர்த்தருடைய கிருபை என்றும் இல்லை, தேவ கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் இல்லை. திரும்ப 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 நமக்குள்ள ஒரு பாட்டு பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சொல்லணும், காட் கிரேஸ், பை காட் கிரேஸ். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவ தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம், இதை பற்றி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் பேசணும். திரும்ப சொல்கிறேன், எல்லா தீமையும் கர்த்தர் கணக்குக்கு போகக்கூடாது. நன்மைகள் மட்டும் கர்த்தர் கணக்கு போச்சுன்னா நீங்கள் நன்றி, துதி, ஸ்தோத்திரமெல்லாம் ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்கும். வாயை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்டவர்களாக மாறுங்கள், துதிக்கிறவர்களாக மாறுங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இவ்வித சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம். என்னைக்காவது நினைச்சு ஐ அம் எ பிளஸட் மேன், என்னைக்காவது கத்திரிக்கீங்களா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கத்திருக்கீங்களா? இந்த உலகத்தில் என்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரும் என்பதை கத்திருக்கீங்களா? சொல்லணும். சில இடத்துல பாருங்க, படத்தெல்லாம் கையை உயர்த்திலாம் சில போஸ்ட்லாம் இருக்கும் பாருங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு அப்படிப்பட்ட உணர்ச்சி பொங்கணும். ஐ அம் எ பிளஸட் மேன். சொல்லுங்க, ஐ அம் எ பிளஸட் மேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நல்லா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யா சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்தில் சொல்லுங்க, வாங்க, என் ஆசீர்வாதத்தை யாராலும் திருப்ப முடியாது. என் தேவன் நல்ல தேவன், என் மேல் ஆசீர்வாதம் என்றதை எழுதி வச்சிட்டாரு. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்மத்திற்கு கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் பேசலான்னு பார்த்தா சாப்பாடு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. பரவாயில்ல, அடுத்த வாரம் இருக்குல்ல. ஸ்தோத்திரம். பிதாவே, இன்றைக்கு எங்களோட பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எப்போதுமே நன்றியுள்ளவர்களாக உம்முடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக, நீர் செய்த அற்புதங்களையும் அதிசயில் நினைத்து பார்த்து அதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனிமேல் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு நன்றியாக, நீங்கள் செய்தாலும் நன்றியாக இருப்போம் ஆண்டவரே, நீங்கள் செய்யலைனாலும் நன்றியாக இருப்போம். நீங்கள் செய்யலை என்பதற்கு ரெக்கார்டே கிடையாது ஆண்டவரே. நீங்கள் ஜீவனை கொடுத்துருக்கீங்களே, அதுவே நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜீவனுக்காக, நீர் கொடுத்த சுகத்துக்காக, நீர் கொடுத்த பலத்துக்காக, நீர் கொடுத்த ஞானத்துக்காக, நீர் கொடுத்த அறிவுக்காக, நீர் கொடுத்த தத்துவத்துக்காக, நீர் கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய கிருபையாக இருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மீது தீங்கு நினைக்காத தேவன், தீங்கு செய்யாத தேவன், நன்மைகளை மட்டுமே செய்கிற கர்த்தர் நீர். ஒருபோது எங்களுக்கு தீமை செய்ய நினைக்காதவர் கர்த்தாவே. இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த வருடத்தில் விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. எல்லா விதங்களையும் விளங்க பண்ணுவீராக தகப்பனே. எல்லா திசைகளிலிருந்து விளங்க பண்ணுவீராக. நீர் யார் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. இந்த வருடம் சூப்பர் நேச்சுரல் வருடங்களாக மாறுவதாக, அற்புதமும் அதிசயமும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கை நடப்பதாக தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்காக வராத பணங்கள், திறக்காத கதவுகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்காக திறப்பதை உடைய பிள்ளைகள் இந்த வருடத்தில் பார்க்கட்டும் ஆண்டவரே. கொடுக்காதவர்கள்லாம் வாங்கின காசை, பணத்தை, நகைகளை, பொருட்களை, நிலங்களை கொண்டு வந்து கொடுக்கிற வருடங்களாக மாறட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் அவமானப்பட்ட இடத்துலலாம் நீர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னீரே, கீர்த்தியும் புகழ்ச்சியுமான வருடங்களாக மாறுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மால் உயர்கின்ற வருடங்களாக மாறட்டும், உம்மால் பெருகிற வருடங்களாக மாறட்டும், உம்முடைய தயவால் பெரியவர்களாக மாறுகின்ற வருடங்களாக மாறட்டும். இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.